வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா Nous allons prendre Luc, 1 chapitre 1, 16வது 17வது வசனத்தை முறுக்க வாசிப்போம். versets 16 et 17. ஹல்லேலூயா. Il ramènera plusieurs des fils d'Israël au Seigneur leur Dieu. Il marchera devant Dieu avec l'esprit, la puissance d'Élie, pour amener les cœurs des pères vers les enfants et les rebelles à la sagesse des justes, afin de préparer au Seigneur un peuple bien disposé. இந்த காரியத்தை இந்த வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம். Nous voyons dans ce verset எலியாவின் ஆவியும் எலியாவின் வல்லமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. Nous voyons la puissance d'Élie et l'esprit d'Élie. பலமும் என்றது puissance. பலம் என்றது வல்லமை. Nous voyons ici la puissance. இதுல இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், Pour qui est-ce que ce verset a été donné? யோவான் ஸ்தானன். Pour Jean Baptiste. Jean-Baptiste. யோவான் ஸ்தானன் யார்? Qui est Jean Baptiste? யோவான் ஸ்தானன் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக வந்தவர். Jean Baptiste était là avant Jésus. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், Et qu'est-ce qu'il faisait? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், Jésus-Christ va venir. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னவர். Il disait, qu'est-ce que vous devez faire? Vous devez vous repentir. ஆண்டவருடைய வழியை ஏற்படுத்தினவர். Il préparait le chemin de Jésus. அப்ப யோவான் ஸ்தானன் அவர் வர்றதுக்கு முன்பதாக, Donc avant que Jean-Baptiste vienne, பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, avant même qu'il naisse, என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு தேவ தூதர் ஜக்கரியா பார்க்கிறார். un ange vient voir Zacharie. ஜக்கரி யோவான் ஸ்தானனுடைய தகப்பன். Zacharie est le père de Jean-Baptiste. அப்ப அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை பிறப்போகுது. Donc l'ange lui dit, tu vas avoir un enfant. செய்வாராம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவானாம். Donc qu'est-ce qu'il fera? Il ramènera plusieurs des fils d'Israël au Seigneur leur Dieu et marchera devant Dieu. அப்ப யோவான் ஸ்தானனுடைய வேலை என்ன? Donc quel était le travail de Jean-Baptiste? அநேகருடைய இருதயத்தை தேவனிடத்துல திருப்புறது. Son travail était de rapprocher les cœurs vers Dieu. அநேகரை ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி காட்டுறது. Et aussi montrer les personnes. அப்ப இந்த வேலையை யோவான் ஸ்தானன் அவர் பிறக்கிறதுக்கு முதலே இந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ce travail a été donné avant même que Jean-Baptiste naisse. யோவான் ஸ்தானன் என்னத்தை செய்ய வரார்? Donc Jean-Baptiste, qu'est-ce qu'il vient faire? அநேகருடைய இருதயத்தை தேவனிடத்தை திருப்ப வரார். Il vient tourner les cœurs vers Dieu. விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்தை தேவனிடத்தை மறுபடியும் திருப்பி, pour ceux qui croient en Dieu, il les ramène leur cœur vers Dieu. விசுவாசிக்காதவர்கள் rebelles அவைகளையும் தேவனிடத்தில் திருப்புறதுக்கு வரார். Et aussi il ramène les rebelles vers Dieu. அது எப்படி செய்வாராம்? Comment est-ce qu'il fait ça? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருப்பாராம். Avec l'esprit et la puissance d'Élie. எலியா யார்? Qui est Élie? எலியா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. Élie est un grand prophète. பழைய ஏற்பாட்டில் அவர் பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்ச ஒரு மனுஷன். C'est un homme qui dans l'Ancien Testament a fait de grands miracles. அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவின் ஆவியும் பலனும் என்று சொல்லி. Et c'est pour ça qu'on dit l'esprit et la puissance d'Élie. ஏன்னு சொன்னா எலியாக்குள்ள இருந்த ஆவியானவர் ஒரு அற்புதத்தின் ஆவியானவரா அவருக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தவர். Pourquoi? Parce que l'esprit qui était en Élie était un esprit qui faisait des miracles. எலியா என்று சொன்னால் என் தேவன் யெகோவா என்னுடைய தேவன் என்று அர்த்தம். Élie veut dire mon Dieu est l'Éternel. அந்த பேரை வைத்துக்கொண்டு அவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். Et avec ce prénom, il faisait les œuvres pour Dieu et il obéissait à Dieu. அவருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 18:21. Nous allons voir par rapport à sa vie dans 1 roi chapitre 18 verset 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. Alors Élie s'approcha de tout le peuple et dit, jusqu'à quand clocherez-vous des deux côtés? Si l'Éternel est Dieu, allez après lui. Si c'est Baal, allez auprès de lui. Le peuple ne lui répondit rien. எலியா என்ன செய்யறாருன்னு சொன்னால்,
இஸ்ரவேல் ராஜாக்கு முன்பதாக வாரார். Élie, qu'est-ce qu'il fait? Il vient devant le peuple d'Israël. ஆண்டவர் அனுப்பினபடினால வாரார். Il vient parce que Dieu lui a envoyé. அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவேலுக்கு சொல்லி ஒரு தேவனை உருவாக்கி அவேலுக்கு சொல்லி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டினம். À ce moment-là, le peuple d'Israël a commencé à faire des idoles et les adorer. அந்த தேவனுடைய பேர் அந்த தேவர்களுடைய பேர் பாகால். Et ces dieux s'appelaient Baal. ஆனா இஸ்ரவேலுக்கு சொல்லி ஒரே ஒரு தேவன் தான் இருந்தவர். Mais il y a un seul Dieu pour Israël. அவர்தான் யெகோவா தேவன். C'est le Dieu Jéhovah. அதுக்காகத்தான் எலியாவுடைய பேரும் யெகோவா என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு அர்த்தம். Et c'est pour ça que Élie aussi veut dire mon Dieu est l'Éternel, Jéhovah. அவர் போய் இஸ்ரவேல் ஜனங்களை போய் சந்திக்கிறார். Donc il va aller à l'encontre du peuple Israël. சந்திக்கிற நேரத்துல இப்படியாக கேட்கிறார். என்னத்தை கேட்கிறார்? Et quand il va, il s'approche d'eux, qu'est-ce qu'il dit? அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்றார். L'esprit qui est en lui dit un verset. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். Jusqu'à quand clocherez-vous des deux côtés? நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளுடன் குந்தி குந்தி நடப்பீர்கள். Il demande jusqu'à quand est-ce que vous clocherez des deux côtés? அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். Donc le Saint-Esprit pose une question. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. Si l'Éternel est Dieu, allez après lui. Si c'est Baal, allez auprès de lui. அப்ப இந்த ஒரு கேள்வியை போடுறார் எலியா அந்த ஜனங்களுக்குள்ள. Donc Élie pose une question à ce peuple. ஆவியானவர் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஆவியானவர் எப்பவும் ஒரு குத்தி உணர்த்துதலோட கேள்விகளை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல உணர்த்துவார். Je vous ai déjà dit que le Saint-Esprit toujours il nous fait poser des questions, c'est comme ça qu'il nous convainc. இப்படியான கேள்விகள் உங்களுக்குள்ள வருதுன்னு சொன்னா நீங்கள் பதில போய் தேட வேண்டும். Et lorsque des questions arrivent comme ça dans notre cœur, nous devons aller chercher la réponse. அப்ப அந்த தேவ ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவுமே சொல்லல, ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பதிலே இல்ல. Alors à ce moment-là, le peuple d'Israël ne répondit rien car il n'avait pas de réponse. அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்க போறது இல்ல. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு சவால் ஒன்று விடுறார் எலியா. Et ensuite Élie lance un défi. நீங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு நீங்கள் ஒரு பலியை எடுங்கள். Il dit vous faites un autel pour votre Dieu. நான் என்னுடைய தேவனுக்கு நான் பலியிடுறேன். Et moi je ferai un autel pour mon Dieu. அந்த காலத்தின்படி அந்த நேரத்துல ஒவ்வொரு பலிகளுக்கும் ஒரு நெருப்பு போடுவோம். Et à l'époque, à cette époque-là, à chaque fois qu'il y avait une offrande dans un autel, et on mettait le feu dessus. அப்ப எலியா சொல்றார், எந்த பலியில நெருப்பு வந்து விழுதோ அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்றார். Et là, Élie dit, dans le sacrifice où le feu tombera, ça sera le bon sacrifice et ce sera le bon Dieu. அவேலுடைய தேவனை ஒரு பலியை உண்டாக்கினம். Et là, du coup, chacun fait son sacrifice. அவளை செய்ய விட்டுட்டு ஒரு அக்கினியும் இறங்கி வரல. Et il n'y avait aucun feu qui était descendu. பிறகு எலியா வாரார். Et du coup, Élie arrive. 1 ராஜாக்கள் 18:30. 1 Roi 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. 1 Roi 18:30. Élie dit alors à tout le peuple, approchez-vous de moi. Tout le peuple s'approcha de lui. Et Élie rétablit l'autel de l'Éternel qui avait été renversé. எலியாவும் வந்து அவருடைய பலிபீடத்தை உருவாக்குறார். Donc Élie, il est en train de créer son sacrifice. உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் எனக்கு கிட்டி நெருங்கி வாங்கன்னு சொல்றார். Et il demande à tout le peuple de s'approcher. அப்ப அவர் எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ எல்லாத்தையும் அதுக்கு பிறகு வசனம் வருகிறது, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறார். Donc il fait de manière organisée tout ce que Dieu lui avait dit et il le fait comme il le dit. செஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறார். Et une fois qu'il a fait, il prie à Dieu. 1 ராஜாக்கள் 18:36 வசனம். 1 Roi 18:36. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்
நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். Au moment de la présentation de l'offrande, Élie le prophète s'avança et dit: L'Éternel Dieu d'Abraham, d'Isaac et d'Israël, que l'on sache aujourd'hui que tu es Dieu en Israël, que je suis ton serviteur et que j'ai fait toutes ces choses par ta parole. அவருடைய ஜெபத்தின் ஆரம்பத்திலே சொல்றார், தேவனை குறிச்சு பேசுறார். Dès le début de sa prière, il parle de Dieu. எபிரேயர்ல வந்து ஏகோவா தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்றார். Éternel Dieu d'Abraham, d'Isaac et d'Israël. இன்றைக்கு இந்த ஜனம் நீர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Il prie pour que tout le monde sache que c'est lui le Dieu d'Israël. 37வது வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். Réponds-moi, Éternel, réponds-moi, afin que ce peuple reconnaisse que c'est toi, Éternel, qui es Dieu, et que c'est toi qui ramènes leur cœur. நீர்தான் இருதயங்களை மறுபடியும் கொண்டு வருகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Il dit c'est toi qui ramènes leur cœur. அப்ப நாங்க யோவான் ஸ்நானன் வந்து எந்த ஆவி கொண்டவர்? Donc Jean-Baptiste, il avait quel esprit? எலியாவினுடைய ஆவி கொண்டவர். Il avait l'esprit d'Élie. என்ன சொன்னாங்க? அவருடைய வேலை என்ன? Et quel était son travail? ஜனங்களை தேவனிடத்துல கிருட்டி சேர வைக்கிறது. Ramener les gens vers Dieu. எலியா என்ன சொல்றார்? Élie, qu'est-ce qu'il dit? தேவன் தான் இருதயங்களை அவரிடத்துல கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி. Il dit que c'est l'Éternel qui ramène les cœurs vers Dieu. அதே ஆவியானவர் தான் இந்த மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். Et c'est le même Dieu qui est là. அந்த ஆவியானவர் தான் இன்னும் எங்களுக்கு குத்தி உணர்த்தி கொண்டிருக்கிறார். C'est ce même Dieu qui est toujours en train de convaincre nos cœurs. அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். 38வது வசனம். Verset 38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. Et le feu de l'Éternel tomba, et il consuma l'holocauste, le bois, les pierres et la terre, et il absorba l'eau qui était dans le fossé. எலியா ஜெபிச்ச உடனே, ஜெபத்தை முடிச்ச உடனே அக்கினி வந்து இறங்கி வருது. Donc dès que Élie a fini sa prière, le feu tombe. எலியாவின் ஆவியும் பலமும். L'esprit et la puissance d'Élie. யோவான் ஸ்நானனுக்குள்ள என்னத்தை சொன்னாங்க? எலியாவின் ஆவியின் பலனும். பலனும்ன்றது வந்து வல்லமை. C'est ce qu'on avait vu sur Jean-Baptiste. அந்த பலனும்ன்றது வந்து துனாமிஸ் என்று சொல்லப்படுறது. La puissance veut dire dunamis. துனாமிஸ் என்று சொன்னால் வல்லமை, அற்புதம், அதிசயம் என்று சொல்லப்படுறது. Et ce mot hébreu veut dire puissance, miracle. அப்ப எலியா ஜெபிச்ச உடனே அற்புதமாக அக்கினி இறங்கி வருது. Donc dès que Élie a fini de prier, le feu tombe miraculeusement. இதுக்கு முன்பதாக மற்ற பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஜெபித்தார்கள், அக்கினி வந்து இறங்கி வரவில்லை. Donc lorsque juste avant ça les prophètes de Baal ont prié, le feu n'était pas tombé. ஆனா தேவன் மெய்யாக தேவன் என்றபடினால அவர் வந்து அக்கினியை வந்து இறக்குறார். Mais comme l'Éternel est le vrai Dieu, le feu est tombé. சர்வாங்க தகன பலியாயும். அது என்னது? அது L'Holocauste. அது வந்து அதான் அந்த இறைச்சி என்று சொல்லுவோம். இறைச்சியை வந்து அந்த உத்தல்ல போடுறது. Donc c'est l'animal qu'on met sur l'autel. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதுல நடுவுல கல்லெல்லாம் சுத்த வர வச்சிட்டு, Donc prenons par exemple là autour il y a des pierres. அதுல விறகுகளை வைக்கிறோம், le bois. On met le bois. அதோட சேர்ந்து அதுக்கு மேல இறைச்சி பார்பிக்யூ செய்யற மாதிரி, ஓகே? Et par-dessus nous mettons un animal. இறைச்சியை வைக்கிறோம், Ils ஓகே? mettent l'animal. இப்படித்தான் அவையல் அந்த காலத்துல பலியிடுறது. Et à cette époque-là, c'est comme ça qu'ils faisaient des sacrifices. அப்ப அதை வச்சிட்டு எல்லாத்தையும் வச்சிட்டு இறைச்சி இருக்குது. Et donc du coup, il y a l'animal. அப்ப முதலாவது அக்கினி இறங்கின உடனே என்ன நடக்குதாம்? இறைச்சி வந்து எரிக்கப்படுதாம். Et dès que le feu est tombé, la viande a été brûlée. அது அவிச்சு பார்பிக்யூ சாப்பிடுற மாதிரி இல்ல, தூள் தூளா போயிட்டுதாம். Ce n'est pas comme lorsque l'on mange un barbecue, c'était en cendres. பிறகு வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. அதுக்கு முதல்ல அவையில் தண்ணி ஊத்தினவ அதுக்குள்ள. Et il absorba l'eau qui était dans le fossé. அப்ப தண்ணி எரிச்சா எப்படி ஏறும்? Lorsqu'on brûle l'eau, qu'est-ce qui se passe? ஆவியாக ஏறும். Ça monte.
இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா Pourquoi est-ce que je vous dis ça? நாங்கள் இனி பார்க்க போறதுதான் அதுக்குள்ளதான் பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்குது. Il y a une révélation dans ce que nous allons voir ensuite. ஆண்டவர் சும்மா காரியங்களை வேதத்துல எழுதி வைக்க மாட்டார். Dieu n'écrit pas des paroles comme ça dans la Bible. எலியாவை குறிச்சு புதிய ஏற்பாட்டுல பேசினோம்னு சொன்னா இது ஒரு ரகசியம் அதுக்குள்ள இருக்குது. Si Dieu parle aussi d'Élie dans le Nouveau Testament, c'est qu'il y a un secret là-dedans. யோவான் சானன் எலியாவை போலத்தான் வந்தவர். Jean-Baptiste est venu comme Élie ஆண்டவருடைய பாதையை திறப்பதற்கு. pour préparer le chemin de Jésus. எலியா ஏற்கனவே தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவுடைய பலியை ஏற்கனவே இந்த நேரத்துல வைச்சிருக்கிறார். Élie, il avait déjà fait ce sacrifice. இந்த பலி என்னத்துக்கு நிழல் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய நிழல். Qu'est-ce que ce sacrifice? C'est l'ombre. C'est l'ombre du sacrifice de Jésus. C'est l'ombre. இயேசு கிறிஸ்துவுடைய பலியினுடைய நிழலா காணப்படுது. C'est perçu ça comme l'ombre. என்னாகமம் 15வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க 25வது வசனம் 15:25. Nombre 15:25. அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியினாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Le sacrificateur fera l'expiation pour toute l'assemblée des enfants d'Israël et il leur sera pardonné, car ils ont péché involontairement et ils ont apporté leur offrande, un sacrifice consumé par le feu en l'honneur de l'Éternel et une victime expiatoire devant l'Éternel à cause du péché qu'ils ont involontairement commis. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் Il y a une chose que les Juifs, que Dieu a donné aux Juifs. ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நீங்கள் பாவம் செய்திருந்தால் உங்களுக்காக ஒரு பலியை இடுங்கள். Il a dit, si vous péchez, faites un sacrifice. ஆசாரியர் என்ன செய்வார்னு சொன்னா உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ஒரு பலி இடுவார்கள். Et le sacrificateur, lui, il fera un sacrifice pour vous. அந்த பலி இட்டுட்டு அவையிலே நெருப்ப போடுவீனம். Et eux-mêmes mettront le feu dessus. தமிழ் பைபிள் எழுதப்படல, ஆனா பிரெஞ்சு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவையில அந்த ஆசாரியன் தான் அந்த தகன பலியை செய்யக்க அதின் எப்படி எங்க எழுதப்பட்டிருக்கு, தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் அது செய்யற நேரத்துல அவையில் தான் அந்த ஆசாரியர் தான் நெருப்ப போடுவீனம். Donc le sacrifice sera consumé par le feu en l'honneur de l'Éternel. அப்ப இது எதற்காக இந்த பலி செய்யறது? எங்களுடைய அவையிலுடைய அந்த ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக. Pourquoi ce sacrifice est fait? C'est pour le pardon des péchés de ces hommes. அதே போல தான் எலியாவும் அந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காண்டி அந்த பலியிடுறார். Et c'est comme ça que Élie a fait pour que Dieu pardonne le cœur des peuples. Il a fait ce sacrifice. ஆனா எலியா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவர். Mais Élie était un prophète. அவர் ஒரு ஆசாரியனா இல்ல. C'était pas un sacrificateur. அப்ப அவர் அந்த விறக போய் எரிக்க முடியாது. Donc il ne pouvait pas lui aller brûler le sacrifice. அதுக்கு தான் ஆண்டவர்ட்டே கேக்குறார், ஆண்டவரே நீர் உம்முடைய அக்கினியை போடும். Et c'est pour ça qu'il demande à Dieu lui-même, met le feu dessus. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். Nous allons prendre Matthieu 27வது அதிகாரம் chapitre 27 45 verset 45 45ல இருந்து 54 வரைக்கும் ஃபுல்லா வாசிங்க. jusqu'à 54. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். Depuis la 6e heure jusqu'à la 9e, il y eut des ténèbres sur toute la terre. Et vers la 9e heure, Jésus s'écria d'une voix forte, Élie, Élie, lama sabachthani, c'est-à-dire, mon Dieu, pourquoi m'as-tu abandonné? Quelques-uns de ceux qui étaient là, l'ayant entendu dire, il appelle Élie. Et aussitôt, l'un d'eux courut prendre une éponge qu'il remplit de vinaigre, et l'ayant fixée à un roseau, il lui donna à boire.
Mais les autres disaient, laisse, voyons si Élie viendra le sauver. Jésus poussa de nouveau un grand cri et rendit l'esprit. ஓகே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Là, je vais vous parler de Jésus-Christ. சில இதுக்குள்ளத்தான் நான் வேற வந்த விரும்பினான். C'est là que je veux venir. எலியா வந்து ஒரு பலி இட்டதுக்கு பிறகு Une fois que Élie a fait son sacrifice, அதே நேரத்துல பலி எங்களுடைய பாவ நிவர்த்திக்காக, எங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு பலியிட்டவர்கள். il avait fait du coup pour le pardon des péchés du peuple d'Israël le sacrifice. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்தை எடுக்கிறதுக்காக அவரே பலியானார். Jésus-Christ, pour enlever nos péchés à nous, il a été lui-même le sacrifice. இதுல சொல்லப்படுது அவர் சிலுவையில அடிக்கப்பட்ட நேரத்துல, Donc il est dit au moment où il a été crucifié à la croix, அந்த நேரத்துல ஒரு வசனம் சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தனின்னு சொல்றார். à ce moment-là, Jésus crie, Élie, Élie, lama sabachthani. ஏன் என்ன கைவிட்டீர் என்று சொல்றார். Il demande, mon Dieu, pourquoi tu m'as abandonné? அப்ப அந்த சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறார். À la croix, il est là. அதே நேரத்துல ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். Et en même temps, il prie à Dieu, பிதா இடத்துல ஜெபிக்கிறார். à son Père. இதே சம்பவம் தான் எலியாவும் செய்கிறார். C'est la même chose qui se passe avec Élie. எப்படியாவது எனக்கு ஒரு ரட்சிப்பு வர வேண்டும். Il faut qu'il y ait un salut. இந்த ஜனங்களுக்குள்ள, இந்த இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி Il ஜெபிக்கிறார். faut que ce peuple ait un salut. அப்ப பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி. Voyons plusieurs choses similaires entre les deux. ரெண்டு பக்கத்திலேயும் ஒரு பலி இருக்குது. Dans les deux, il y a un sacrifice. ஒரு பக்கத்துல எலியாவுடைய பலி, D'un côté, il y a le sacrifice d'Élie ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, ஜனங்கள் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று pour சொல்லி, que les gens se repentent et qu'ils reviennent vers Dieu. அதே போல இயேசு கிறிஸ்து தன்னையே பலியிடுறார். Et de même, Jésus-Christ se sacrifie lui-même. எதற்காக பலியிடுறார்? Pourquoi est-ce qu'il se sacrifie? நாங்கள் பாவம் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால, Parce que comme nous avons des péchés en nous, எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் வெளியேற வேண்டும். pour que ces péchés s'en aillent de nous. அப்ப தன்னையே பலியாக்குறார். Donc il se sacrifie lui-même. ஆனா அந்த இடத்துல நெருப்பு இல்ல. Mais à ce moment-là, il n'y avait pas le feu. அந்த நெருப்பு வந்து எதையும் எரிக்கல. Rien n'avait brûlé. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேல போக வேண்டும். Pourquoi? Parce qu'il y avait le sang de Jésus-Christ. அவருக்குள்ள அந்த ரத்தம் தான் எங்களை ரட்சிக்கிறது. C'est son sang qui nous a sauvés. அந்த ரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் கழுவி விடுறது. C'est son sang qui nous lave de nos péchés. அழுக்கான இடத்துல அவருடைய ரத்தத்தை எடுத்து ஒரு டிஷ்யூல போட்டு எங்களை துரைக்கிற மாதிரி செய்வார். Quand c'est sale, c'est comme si qu'on prenait un chiffon avec son sang et qu'on nettoyait. எபிரேயர் 6:20 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons prendre Hébreux 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். Là où Jésus est entré pour nous comme précurseur, ayant été fait souverain sacrificateur pour toujours, selon l'ordre de Melchisédek. அவர் பிரதான ஆசாரியராய் இருந்தாராம். Il était le souverain sacrificateur. நான் அப்போ சொன்னேன், அந்த நெருப்பு போடுறதுக்கு ஆசாரியரால் மூலமா தான் கூடும். Je vous ai dit tout à l'heure que pour mettre le feu, c'est seulement les sacrificateurs qui peuvent le faire. எபிரேயர் 9:11 வரைக்கும் இருக்கா வாசிங்க. Hébreux 9:11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். Quant à Christ, il est venu comme grand prêtre des biens à venir.
Il a traversé le tabernacle plus grand et plus parfait qui n'est pas construit par la main de l'homme, c'est-à-dire qui n'appartient pas à cette création. Et il est entré une fois pour toutes dans le lieu très saint, non pas avec le sang de boucs et de jeunes taureaux, mais avec son propre sang. Et il nous a ainsi obtenu un rachat éternel. En effet, le sang des boucs et des taureaux, ainsi que la cendre d'une vache, dont on abserge ceux qui sont souillés, les rendent saints en leur procurant une pureté rituelle. Si tel est le cas, le sang de Christ qui s'est offert lui-même à Dieu par l'Esprit éternel comme une victime sans défaut, purifiera d'autant plus votre conscience des œuvres mortes afin que vous serviez le Dieu vivant. நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Le rachat éternel. என்னத்துக்காக அதை உண்டு பண்றார்? Pourquoi est-ce qu'il fait ça? எப்படி உண்டு பண்றார்? Comment est-ce qu'il fait ça? அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு கொண்டு வருகிறார். Il fait ça par son sang. அவருடைய இரத்தம் தான் எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பு வருகிறது. C'est son sang qui fait que nous avons un rachat éternel. எங்களுடைய வாழ்க்கை குறுகியதா இருக்கிறது. Notre vie est courte. நாங்கள் மரித்ததுக்கு பிறகு நித்தியமா வாழ போகிறோம். Une fois que nous allons mourir, nous vivrons éternellement. ஒன்றில் நித்திய மீட்புக்குள்ள நாங்கள் வாழ்வோம். Soit nous vivrons dans le rachat éternel, இல்லைன்னு சொன்னா நித்திய நரகத்துக்குள்ள வாழ்வோம். ou sinon dans l'enfer éternel. இத சொல்றதுக்காகத்தான் எலியா வந்தவர். Et c'est pour dire cela que Élie est venu. இத சொல்றதுக்காகத்தான் யோவான் ஸ்நானன் வந்தது. C'est pour dire cela que Jean-Baptiste est venu. இத சொல்றதுக்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். Et c'est pour dire cela que le Saint-Esprit est là aujourd'hui. அதே ஆவியானவர் தான் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Et c'est le même Saint-Esprit qui œuvre en nous. என்னத்தை நினைவு கொண்டு வரார்? Qu'est-ce qui nous ramène dans notre pensée? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் எங்களை மீட்பதற்கு வல்லமையா இருக்குது என்று சொல்லுகிறார். Que le sang de Jésus-Christ peut nous purifier. எலியாவின் காலத்துல அது நிழலாப்பட்டது. Dans le temps de Élie, c'était comme une ombre. ஆனா யோவான் ஸ்நானனுடைய காலத்துல இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல அது உண்மையாகவே செயல்பட்டது. Dans le temps de Jean-Baptiste et de Jésus-Christ, ça a été fait réellement. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்த தேவன். Jésus-Christ est mort pour nous. எங்களுடைய பாவங்களை அந்த சிலுவையில எடுத்தார். Il a pris nos péchés sur cette croix. நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அந்த சிலுவையில எடுத்தார். Il a pris les péchés qu'on a fait et qu'on va faire sur cette croix. அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல. Lui n'avait rien fait de mal. ஆனா எல்லாத்தையும் அவருடைய சிலுவையில எடுக்கிறார். Mais il a tout pris sur sa croix. ஏன்? எங்களை மீட்பதற்காக. Pourquoi? Pour nous racheter. எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை கொடுப்பதற்காக. Pour nous racheter éternellement. இந்த உலகத்துல வாழும்போது ஒரு மீட்பு எங்களுக்கு கொடுக்கிறார். Il nous donne un salut lorsque nous vivons sur cette terre. நாங்கள் மரித்ததுக்கு பிறகு நித்திய காலமாய் எங்களுக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார். Et une fois que nous allons mourir, il nous donnera cette vie éternellement. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Combien d'entre vous le croyez? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்னு சொல்லி எத்தனை பேர் Combien விசுவாசிக்கிறீர்கள்? d'entre vous croient que Jésus-Christ est mort pour nous? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு நாள் சந்திப்பேன்னு சொல்லி விசுவாசிக்கிறீர்கள்? Combien d'entre vous pensent que vous allez le rencontrer un jour? நீங்கள் நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கு மரித்து போனால் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பீர்களா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வர வேண்டும். Imaginons que l'on meurt aujourd'hui ou demain, nous devons savoir et nous demander est-ce que nous allons voir Jésus en face. ஏன்னு சொன்னா எலியாவின் ஆவி, Parce que l'esprit d'Élie, பரிசுத்த ஆவி le Saint-Esprit, எங்களுக்குள்ள ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். il est toujours en train de nous dire quelque chose. மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. Repens-toi, repens-toi. தேவனை இன்னும் கிட்டி சேர்ன்னு Rapproche-toi சொல்லி. encore de Dieu. இதுதான் எலியாவும் யோவான் ஸ்நானனும் செய்தவர்கள். C'est ce que faisaient Élie et Jean-Baptiste. அவர்களுக்குள்ள இருந்த பாவத்தை குத்தி உணர்த்தினார்கள். Ils convainquaient leurs péchés. அந்த ஆவியானவர் தான் எங்கள் மத்தியில கடந்து C'est வந்திருக்கிறார். ce Saint-Esprit qui est parmi nous. அந்த ஆவியானவர் இடத்துல நீங்கள் கேட்க வேண்டும். Et nous devons lui demander, எனக்குள்ள இருக்கிற பாவங்களை நீர் குத்தி உணர்த்தும் என்று சொல்ல வேண்டும். montre-moi mes péchés. இதுதான் நாங்கள் அநேக வாரங்களா பார்த்து கொண்டு C'est வாகிறோம். ce que nous sommes en train de voir depuis plusieurs semaines. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னால் Si le Saint-Esprit n'est pas là dans notre vie, எங்களுடைய வாழ்க்கை செத்ததா போயிடும். notre vie est comme morte. நாங்கள் வாழுகிற வாழ்க்கை வேஸ்டா போயிடும். Ça ne sert à rien la vie que l'on vit. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு. Et c'est pour ça que je vous dis, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். il faut croire en Jésus-Christ. அவருடைய ஆவியில நாங்கள் நடத்தப்பட வேண்டும். Nous devons être conduits par son Saint-Esprit. இதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். Et c'est pour ça que nous allons prier aujourd'hui. இது கொஞ்சம் ஆழமான சத்தியம்தான். C'est vrai que c'est une vérité assez profonde. ஆனா இதை நீங்கள் மறுபடியும் வீட்டை போய் கேட்டு வாசிச்சு பாருங்க. Vous pouvez relire ça chez vous. அவருடைய பலியை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும்.
Il faut méditer sur son sacrifice. எப்பொழுதும் நினைவுல கொள்ள வேண்டும். Et il faut le ramener dans nos pensées. எப்பவும் அந்த நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி. Il faut toujours se dire que Jésus-Christ est mort pour nous. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்துல வாழுகிறோம். C'est pour ça que nous sommes là dans ce monde. அந்த நினைவோடு நாங்கள் வாழ வேண்டும். Et nous devons vivre avec cette pensée. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் வாழ வேண்டும். Avec l'accompagnement du Saint-Esprit. நேற்றைய தினத்துல கூட அந்த பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் சொன்னார். Hier aussi, le pasteur avait parlé du Saint-Esprit. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நாங்க எதுவுமே செய்ய முடியாது. Nous ne pouvons rien faire sans l'accompagnement du Saint-Esprit. அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீங்கள் கேளுங்க, பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. Et c'est pour ça que je vous dis, parlez avec Dieu. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கலைன்னு சொன்னா கேளுங்க. Et si vous n'avez pas reçu l'onction du Saint-Esprit, demandez-lui. ஞானஸ்தானம் கிடைக்கலைன்னு சொன்னா கேளுங்க. Si vous n'avez pas pris le baptême, demandez. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும். La puissance de Dieu viendra. அந்த வல்லமை உங்களை மாற்றும். Et c'est cette puissance qui vous changera. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். Qui changera votre vie. அற்புதங்கள் செய்யும். Et qui aura des miracles. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண்பீர்கள். Et vous verrez des miracles dans votre vie. ஏனென்னு சொன்னா அவருடைய ஆவியானது பலம் உள்ளது. Pourquoi? Parce que son esprit est puissant. அற்புதங்கள் செய்கிறது. Son esprit fait des miracles. ஆமென். Amen. எழுந்து நிற்போம். Nous allons nous lever. கண்களை மூடி மனமாய் கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, நீரே மெய்யான தேவனாயிருக்கிறீர். நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எனக்காக மரித்தீர். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதன்படி நான் நடக்க விரும்புகிறேன். என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னியுங்க. நான் செய்த தவறுகள் எல்லாத்தையும் மன்னியுங்க. நான் செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னியுங்க. நான் தெரியாம செய்த பாவங்களை ஒரு விஷயம் மன்னியுங்க. நான் இன்றைக்கு நான் அறிகிறேன், நீர் எனக்காக அந்த பலியிட்டது எனக்காகத்தான் என்று சொல்லி நான் அறிகிறேன். நான் செய்து தெரிந்தும் தெரியாம செய்த பாவங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே எனக்கு மன்னியுங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவி, எலியாவின் ஆவி, எலியாவின் தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் எங்களை குத்தி உணர்த்தவும், எங்களுடைய பாவங்களை குத்தி உணர்த்தவும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள், நாங்கள் இவ்வளோ நேரம் ஆராதித்தோம், தேவனுடைய வசனத்தை கேட்டோம், உண்மைதான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், எங்களுடைய செயல்கள் மாற வேண்டும், நாங்கள் செய்கிற காரியங்கள் மாற வேண்டும். நாங்கள் அவரை பற்றி நாங்கள் பேசுகிறது, அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இந்த நேரத்தில் கேளுங்க, என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே, என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. நான் செய்த தவறுகளை ஒரு விஷயம் மன்னிங்கன்னு சொல்லுங்க. நீர் எனக்காக எடுத்த பலி, அதை நான் உணர்ந்து கொள்றேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிங்க. நீ செய்த பலியை நான் நினைவுல கொண்டு வருகிறேன் அப்பா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியா ஜெபித்த உடனே தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினி என்ற நேரத்தில் நான் இறங்கி வரப்போகிறது. என்னத்துக்கு இறங்கி வரப்போகுதுன்னு சொன்னால், உங்களுடைய பாவத்தை எரிக்க போகிறது, உங்களுடைய பாவ வாழ்க்கையை எரிக்க போகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை எரித்து போட போகிறது. ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள கடந்து வர போகிறது. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் எங்களோட சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவனே,
அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நீங்கள் பாட பாட அவருடைய அக்கினி இறங்கி வரும். இயேசுவே ஓ நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஓ நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே யாஷாந்தேரி யாரலமா மமா மமா சாதா ஓரா கந்தா யாரலமா யாசேதே. ஓ யாஷாந்தேரி ஆவியே ஓ இயேசுவே. ஆவியானவருடைய அக்கினி எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. ஓ யாஷாந்தேரி யாரலமா யாசேதே. அநேகருக்குள்ள விடுதலை கட்டளையிட போகிறார். ஓ ராஷாந்தேரி யாரலமா பாபா சாதா. கண்களை மூடின வண்ணமாய் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 ஓ ஆவியானவரே. ஓ சாந்தா யாரலா பாபா சாந்தே. ஓ ரெகென்டே யாரலா பாயா சாத்தே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. விசுவாசத்தோட சொல்லுங்க. ஓ யாராதாரானதே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும். எஸ்ஸரா சென்டெரியாரலா சாத்தா. கண்களை மூடி இந்த நேரத்தில் யாருமே வேடிக்கை பார்க்காமல் ஆண்டவர் ஏதோ ஒரு விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
என்னன்னு சொன்ன அவருடைய பலி உண்மையான பலி. எங்களுடைய தேவன் எங்களுக்காக பலியானார். அவருடைய ரத்தம் எங்களை விடுதலையாக்குகிறது. அவருடைய ரத்தம் எங்களை விடுவிக்குகிறது. ஓ ரஷாந்தேரேயரலபா. நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் அவருடைய நெருப்பு, அவருடைய அக்கினி ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்கட்டும். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியானவரே, ஆவியே ஆவியே ஆவியே. ஓ யாராலமா சாந்தே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Il y a un réveil en vous aujourd'hui. Le feu de Dieu est parmi nous. Le feu du Saint-Esprit est parmi nous. Parce qu'il veut vous réveiller maintenant. Parce qu'il veut vous réveiller maintenant.